ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாயன்மார் சரித்தமில் மானக்கஞ்சார நாயனார் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைய, தன்னுடைய பெண் குழந்தைய முகூர்த்த நேரத்துக்கு அலங்காரம் பண்ணி இருக்கக்கூடிய குழந்தைய அந்த அடியார் உருவத்தில் வந்திருக்கக்கூடிய சிவப்பழமாக இருக்கக்கூடிய சிவனடியாருக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு இந்த இவர் சொல்கிறார் மானக்கஞ்சனார். அந்த குழந்தையும் நமஸ்காரம் பண்ணுறது. அந்த நமஸ்காரம் பண்ணி அப்படி எழுந்திருக்கிற போச்சு அந்த தலைமுடி அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து விழருது. அது அப்படி அழகாக எடுத்து பின்னாடி போட்டுட்டு அந்த குழந்தை எழுந்துக்காது. எழுந்துட்டு இவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். நன்னா இருப்பேம்மா குழந்தை, தீர்க்க சுமங்கலியாக இருமா, உன்னுடைய இந்த சிவத்தொண்டை நல்லபடியாக கண்டினியூ ஆகும், உனக்கு நீயும் உன்னுடைய ஹஸ்பண்டுமா சேர்ந்து 2 பேருமா நல்லபடியாக இருங்கோன்னு சொல்லிவிட்டு இவன் இந்த சிவனடியார் என்ன சொல்கிற, ஆஹா உன்னுடைய கூந்தல் அவ்வளோ அழகாக இருக்கம்மா, இந்த கூந்தலில் வந்து இந்த பஞ்சவட்டி மாதிரி நான் போட்டுண்டா எவ்வளோ நன்னா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இவர் வந்து இந்த பூனல் மாதிரி, அதுக்கு பேர் தான் பஞ்சவட்டின்னு சொல்லுவாள். தலைமுடியனால் பண்ணக்கூடிய அந்த பூனல் மாதிரி தான் இவர் வேர் பண்ணின்னு இருக்கார் ஆல்ரெடி. ஆனால் இந்த பெண்மணியோடைய அந்த கூந்தலுடைய அழகை பார்த்துட்டு அப்படியே கருங்குழலாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஆஹாஹா என்ன அழகான கூந்தல், இந்த கூந்தலுடைய தலைமுடியிலேருந்து நான் அந்த பஞ்சவட்டி வேர் பண்ணிட்டேன்னா, அந்த பூனல் வேர் பண்ணிட்டேன்னா எவ்வளவு நன்னா இருக்கும். அந்த முடியலை, நான் தான் சொல்கிறேன் ஆல்ரெடி, இந்த மானக்கஞ்சனார் என்ன நன்னா இருக்குன்னு சொல்லி அடுத்த செகண்ட் இந்த பொருளை கொடுத்துவார். உடனே ஒரு நிமிஷம் கூட யோஜனை பண்ணலை. அந்த குழந்தைக்கு கல்யாணம் முகூர்த்த நேரம் நெடுங்கி இருக்குன்றத அதை பற்றிலாம் சிந்தனையே இவர் பண்ணாமல், இந்த மானக்கஞ்சனார் சேனாதிபதியாக இருக்கிறதுனால உடைவாள் எப்பொழுதும் அவருடைய எடுப்பில் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை எடுக்கிற அந்த குழந்தையோட கூந்தலை கட் பண்ணிடுறார். அந்த குழந்தையும் ஒன்றும் சொல்லலை, அவள் அம்மாக்காரியும் ஒன்றும் சொல்லலை. அப்படியே அந்த கூந்தலை கட் பண்ணி அந்த சிவனடியார் கையில் கொடுத்துருவார். அந்த அந்த பார்க்குறவாள்லாம் அப்படியே என்ன மொட்டை அடித்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிட்டார். அடுத்த செகண்ட் அதுவும் எப்படி வைரம் வைடூரியம் தங்கம் அதெல்லாம் போட்டு நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கிற ஜடையெல்லாம் தைச்சிருக்கிறது, அதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படலை, கட் பண்ணிவிட்டார். கட் பண்ணி அப்படி அவர் கையில் கொடுக்குற போச்சு மறைச்சிட்டு பார்த்தா ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியுமா காட்சி கொடுக்குறான். அப்பனே, உன்னுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யணும்னு செய்யக்கூடிய உன்னுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த பக்தியை வெளிப்படுத்தணுன்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி சிவனடியாராக வந்தேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் திருமண கோலத்தில் நிற்கக்கூடிய குழந்தையோடைய கூந்தலை எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ கட் பண்ணி கொடுத்தேன்னா உன்னுடைய சிவபக்தியை நான் என்னன்னு சொல்கிறதுப்பா. நம்மளாம் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய இவாளெலாம் ஒரு இப்படிலாம் பண்ணால் ஒரு நாயனார் ஆக முடியுமா? அதுதான் அந்த பக்தி. ஒரு செகண்டு கூட அவர் யோஜனை பண்ணலை பாருங்கோ. 1/2 மணி நேரத்தில் தன் குழந்தைக்கு கல்யாணம் தாலி ஏற போகிறது, என்ன எப்படி மொட்டை தலையோடு இருந்தோம்னா என்ன ஆகும், அதை இந்த குழந்தையும் கவலைப்படலை. அதை பற்றி தலையை குனிஞ்சு நிற்கிறது அந்த குழந்தையும். அப்போது அந்த பக்தி, அந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யணுன்ற ஒரு பக்தி எவ்வளவு உயர்ந்ததுன்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியோடைய நாயன்மார்களுடைய சரித்தமே நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கேன்சர் அஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கு எல்லாரும் வந்து திருப்பதியில் நம்ம முடி காணிக்கை கொடுக்குறோம். எத்தனை முடி அவளுடைய குலதெய்வ கோயில்களுக்கு முடி காணிக்கை கொடுக்குறோம். அதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அவளுக்கு வளர்கிற வரையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய நேர்த்தி கடனும் பண்ணுறோம், செலுத்துகிறோம். அண்ட் இன்டர்ன் அது யூஸும் ஆகுது. நம்ம அப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு நேர்த்தி விட்டுண்டு அப்புறமா தான் நம்ம தலைமுடி கொடுக்குறோங்கிறதெல்லாம் மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு கடன், ஒரு நேர்த்தி கடன்னு சொல்லுவோம் அதை. ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் நேர்த்தி கடன்லாம் பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. கண்ணப்ப நாயனார் மாதிரி அப்படியே அப்படியே ப்ளக் பண்ணி கொடுத்தா மாதிரி இவர் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டார். அப்போது அந்த ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் தோன்றி எல்லாருக்கும் இந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுறா.
அதுக்கப்புறம் அந்த குழந்தை நன்னா இருக்குங்கிறத சொல்லி தெரியவே வேண்டாம். அப்போது என்னென்னா அந்த அந்த பக்திக்கு எப்படி சிவன் அடி பண்ணிடுறாரு, அடியார்களுக்கு அடியாராக தொண்டு செய்கிற போச்சு அது பகவானை போய் ரீச் ஆகுதுங்கிறத இந்த மானக்கஞ்சனாருடைய சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவருடைய குரு பூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது.